ஏசல் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சுபாஷ் சந்திரா தனது சகோதரர்களான லக்ஷ்மி நாராயண் கோயல், ஜவஹர் கோயல் மற்றும் அசோக் கோயல் ஆகியோருடன் இணைந்து மறைந்த தங்களது தந்தை நந்த் கிஷோர் கோயங்காவுக்கு நிலையான அஞ்சலி செலுத்தும் வகையில் ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தின் அக்ரோஹாவில் ஸ்ரீ நந்த் கிஷோர் கோயங்கா பல்கலைக்கழகத்தை நிறுவுவதாக அறிவித்துள்ளனர். ஏசல் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சுபாஷ் சந்திராவின் தந்தை நந்த் கிஷோர் கோயங்கா கடந்த 13ஆம் தேதி அன்று மும்பையில் தனது 96வது வயதில் காலமானார். ஹரியானாவின் ஹிசாரில் உள்ள அக்ரோஹா தாமின் கோயங்கா உத்தியானில் அரசு மரியாதையுடன் நந்த் கிஷோர் கோயங்காவின் இறுதிச் சடங்கு நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் ஏசல் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சுபாஷ் சந்திரா தனது சகோதரர்களான லக்ஷ்மி நாராயண் கோயல், ஜவஹர் கோயல் மற்றும் அசோக் கோயல் ஆகியோருடன் இணைந்து மறைந்த தங்களது தந்தை நந்த் கிஷோர் கோயங்காவுக்கு நிலையான அஞ்சலி செலுத்தும் வகையில் ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தின் அக்ரோஹாவில் ஸ்ரீ நந்த் கிஷோர் கோயங்கா பல்கலைக்கழகத்தை நிறுவுவதாக அறிவித்துள்ளனர். மறைந்த நந்த் கிஷோர் கோயங்காவின் இறுதிச் சடங்குகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ஹிசாரின் அக்ரோஹாவில் டாக்டர் சுபாஷ் சந்திரா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். எளிமை, தாராள மனப்பான்மை மற்றும் சமூக நலனுக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக நந்த் கிஷோர் கோயங்கா பரவலாக மதிக்கப்பட்டார். அவரது அறப்பணிகள், வழிகாட்டுதல் மற்றும் கருணைமிக்க சேவையின் மூலம் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் அழியாத தாக்கத்தை ஏற்படுத்தியவர். மறைந்த நந்த் கிஷோர் கோயங்கா வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த அறப்பணியின் இலக்குகளை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சமூக சேவை மற்றும் சமூகத்திற்கு திருப்பிக் கொடுப்பது என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட தனித்துவமான பாடத்திட்டங்கள் நந்த் கிஷோர் கோயங்கா பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதற்காக கோயங்கா குடும்பம் அகமதாபாத்தில் உள்ள ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகம் கோயங்கா குடும்பத்திற்கு சொந்தமான 32 ஏக்கர் நிலத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட உள்ளது. சமூக சேவை மற்றும் சமூக நலனை மையமாக கொண்ட சிறப்புமிக்க பல்கலைக்கழகமாக இது வடிவமைக்கப்படுகிறது.